தமிழ்நாட்டு மக்களே, பிரச்சார பீரங்கி திருச்சி புறநகர் பிரச்சார பீரங்கி பிரசங்கம் திருச்செங்கோடு में मोदी जी जी नमस्कार, अन्नामலை जी नमस्कार, தமிழ்நாட்டு மக்களுக்கு நமஸ்கார். மக்களே, வரும் 2026 ஏப்ரல் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் மலரப்போகின்றது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. 204 சீட்டுகள் பிடிக்கப் போகின்றன. இதை மக்கங்கள் நம்புங்கள். 3 கட்சிகள் இருக்கின்றன. எதிர்கட்சி ஒன்று, ஆளுங்கட்சி ஒன்று, புதிதாக வந்த சினிமா நடிகர் விஜய் கட்சி ஒன்று. 3 கட்சிகள் இருக்குது. இந்த 3 கட்சிகளும் தூள் பறந்துவிடும். பிஜேபியிடம் மோத முடியாது. சிங்கம் தான் பிஜேபி. இந்த தேர்தலில் நாங்கள் வென்று காட்டுவோம். தமிழ்நாட்டை பிடிப்போம். இந்த முறை 3 பேரும் வெல்ல முடியாது. எங்களுடன் போட்டிட்டு வெல்லுவது என்றால் சாதாரண காரியமல்ல. உங்களுக்கெல்லாம் தலையில் எழுதிவிட்டது. நீங்கள் விரைவில் வீடு திரும்பி காட்டுக்கு போவீர்கள். இல்லைனா அதுக்கு உரிய தண்டனைக்கு போவீர்கள். இந்த தண்டனையை நிச்சயமாக அனுப்பீர்கள். 60 ஆண்டுகளாக நான் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த ஏடிஎம்கே டிஎம்கே உதிரி கட்சிகள் அடையும் தான் சம்பாதித்து காசுகளை கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான பணங்களை சூழ்ச்சி பேங்கில் போட்டுக்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 7 மாடி கட்டிடத்தில் நாங்கள் பிச்சை எடுத்து கொண்டு ரேஷன் அரிசி சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கேட்பதற்கு யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை. 1000 ரூபாயை கொடுத்து கொண்டு ஓட்டு வாங்கி இருக்கிறார்கள். கள்ள ஓட்டு ஜெயிக்கிறார்கள். இதெல்லாம் மோடிக்கு அவர்கள் மாற்றிவிட்டார். இனிமேல் மோடியோட அறிவுரைகள் உங்களுக்கு நிச்சயமாக செல்லவே செல்லாது. முறை போட்டி கட்டுறீங்களா? என்னுடன் 5 லட்சம் ரூபாய் போட்டி கட்டுகிறேன். பிஜேபி ஜெயிக்கிறது என்று மற்ற கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. உதிரி கட்சிகள் உதிரிதான் போய்விடும். நெருப்பிலும் தாமரை மலர்ந்தே தீரும். நெருப்பில் தாமரை மலர்ந்தே தீரும். இது மனம் குளிர வெற்றியோட பார்த்து கொள்ளுங்கள் மக்களே. திருந்துங்கள் மக்களே. உதிரி கட்சிகளுக்கு ஓட்டு போடாதீங்க மக்களே. என் உரையை கேளுங்கள். நான் கடவுள் ரூபத்தில் வந்திருக்கின்றேன் தமிழ்நாட்டுக்கு. என்னோட வயது 76. நான் இன்னும் இளமையாக இருக்கிறேன். 16 வயது முதல் இருக்கிறேன். என்னிடம் போட்டி போட்டு சண்டைக்கு போடுறதுக்கு என்னுடன் இந்த ஆயுசுக்காக எவனாவது ஒரு அனுப்புங்கள். நான் வென்று காட்டுகிற போட்டியில். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஆரம்பிப்போம் என்னுடைய போராட்டத்தை. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் வீர உரையை. வணக்கம், நமஸ்காரம்.